இந்த ஆண்டு திரைத்துறையில் 2 கவனிக்கத்தக்க படங்கள் வெளியாகின. இரண்டுமே விவசாயிகளின் பிரச்சனையை பேசியவை. வெறும் பிரச்சாரமாக இல்லாமல் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் இந்த படங்கள் அமைந்தன. அவை கவுண்டமணியின் 49 மற்றொன்று மீத்தேன் திட்டத்தை தடுக்க உதவிய கத்துக்குட்டி. அரசியல்வாதிகள் ஓட்டாக விவசாயிகளை எப்படியெல்லாம் ஏய்க்கிறார்கள் என்பதை நெத்தியடியாக சொன்ன படம் 49. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு காட்சிகளை அமைத்திருந்தால் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படமாகவே 49 கொண்டாடி இருக்கலாம். இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் கவுண்டமணிதான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நடிக்காமல் பிடிவாதமாக பல வாய்ப்புகளை மறுத்து வந்த மனிதர் ஒரு சரியான கதையை தேர்ந்தெடுத்து ஹீரோவாக களமிறங்கினார். மக்களையும் கவர்ந்துள்ளார். மீத்தேன் வாயு எடுப்பதற்காக தமிழகத்தின் நெற்களஞ்சியமான டெல்டா பகுதிகளையே மலட்டு மண்ணாக்கும் திட்டத்தை அம்பலப்படுத்த எடுக்கப்பட்ட படம் கத்துக்குட்டி. கலகலப்பான காட்சிகள், பார்ப்பவர்களுக்கு மீத்தேன் திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியான வசனங்கள் என மனம் கவர்ந்தார் புதிய இயக்குனர் ரா சரவணன். கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய நிலங்களை ரியல் எஸ்டேட்காரர்கள் அளித்து வரும் இந்த சூழலில் விவசாயத்தின் முக்கியத்துவம், எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஆபத்தை சந்திக்க போகின்றோம் என்பதை உணர்த்தக்கூடிய படங்கள் தான் தற்போது தேவை. பொழுதுபோக்கோடு சமூக பொறுப்பையும் உணர்த்தும் 49 கத்துக்குட்டி ஆகிய படங்களை தந்தவர்கள் மூத்த இயக்குநர்கள் அல்ல, இளைஞர்கள், முதல் பட இயக்குநர்கள், சினிமாவில் ஜெயித்தவர்கள். அந்த சினிமாவை வெறும் வியாபாரமாக மட்டும் பார்க்கும் சூழலில் தங்கள் முதல் படங்களிலேயே சவாலான விஷயங்களை பொறுப்புணர்வுடன் முன்வைத்த இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள்.